யாருன்றது இன்னும் சில நிமிடங்கள தெரிஞ்சுக்கலாம். இப்ப அடுத்ததா நடக்க போறது ஸ்பூன் ரேஸ். ஸ்பூன் ரேஸ்ல யாரு வின் பண்ண போறாங்க? அந்த போட்டி இப்ப ஆரம்பிக்க போகுது. இப்ப கடுமையான போட்டி நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு போட்டியாளரும் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் உற்சாகமாகவும் இந்த போட்டியில கலந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா அதிகமான போட்டியில ஜெயிக்கிறவங்க தான் ஓவரால் சாம்பியன்ஷிப் ட்ராஃபியை ஜெயிக்க முடியும். சூப்பரா விளையாடுனீங்க. சூப்பரா பண்ணீங்க. தேங்க்யூ so much. இந்த வருஷத்தோட ஓவரால் சாம்பியன்ஷிப் ட்ராஃபி யாருக்குன்றது இன்னும் ஒரு போட்டியில தெரிஞ்சிடும். கடைசியா நடக்க போற போட்டி மியூசிக்கல் சேர். இப்போ 5 பேர் மட்டும் தான் மிச்சம் இருக்காங்க. மியூசிக்கல் சேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. அச்சச்சோ, இப்போ இன்னொருத்தரும் வெளியே போயிட்டாங்க. இப்போ 4 பேர் தான் போட்டியை தொடர போறாங்க. இப்ப போட்டி இறுதி கட்டத்தை நெருங்கிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து இப்ப 3 பேர் தான் போட்டியில இருக்காங்க. இப்ப கடைசியா மோத போறது பத்மாவும் அனுபமாவும். போன போட்டியை போலவே இந்த போட்டியிலும் 2 பேரும் மோதிக்கிட்டு இருக்காங்க. இப்ப முதல் இடத்துக்காக பத்மாவும் அனுபமாவும் திரும்பவும் மோதிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் கடுமையா போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இந்த ரவுண்ட்ல யாரு ஜெயிப்பாங்க? Congratulations அனுபமா, சூப்பர். மியூசிக்கல் சேர்ல ஜெயிச்சிட்டாங்க. அனுபமா தான் இந்த வருஷத்தோட சாம்பியன்ஷிப் ட்ராஃபியை வின் பண்ணிருக்காங்க. அதனால அனுபமா தான் ஓவரால் சாம்பியன். அனு கங்க்ராட்ஸ். அக்கா சூப்பர்க்கா. தேங்க்யூ. அடுத்ததா பரிசு வழங்க போற விழா நடைபெற போகிறது. இந்த வருஷத்தோட சாம்பியன் ட்ராஃபியை கொடுக்கிறதுக்கு ரெசிடென்ட்ஸ் அசோசியேஷன் பிரசிடென்ட் புருஷோத்தமன் சார் அழைக்கிறோம். ட்ராஃபியை வாங்குறதுக்காக அனுபமாவை ஸ்டேஜுக்கு அழைக்கிறோம். தேங்க்யூ. அனுபமா, ஒரு சில வார்த்தைகள். நான் சொல்றதுக்கு பெருசா எதுவும் இல்லை. என்னோட இந்த வாழ்க்கையில நான் ஒருத்தங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன்னா அது என் அன்பான அம்மாக்கு தான். நான் இந்த ட்ராஃபியை என் அம்மாக்கு சமர்ப்பிக்கிறேன். அனுபமாவோட அம்மாவை இப்ப ஸ்டேஜுக்கு அழைக்கிறோம். என்னோட பொண்ணோட வெற்றியில ஒரு அம்மாங்கிற முறையில ரொம்ப அதிகமா சந்தோஷப்படுறவ நான் தான். எனக்கு என் பொண்ணு அனுபமா இந்த கொடுத்த ட்ராஃபிய நான் என்னோட 2வது பொண்ணுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். பத்மா அம்மாவோட 2வது மகள் அம்முவை ஸ்டேஜுக்கு அழைக்கிறோம். வா, இந்தா
வாங்கிக்கோ. முத மகளுக்கும் ரெண்டாவது மகளுக்கும் நிறைய வயசு வித்தியாசம் இருக்கும் போல. அதனால என்ன, ஒரு விதத்துல அதுவும் நல்லது தானே. மூத்த பொண்ணை கட்டி கொடுத்தா கூட ரொம்ப நாள் ரெண்டாவது பொண்ணு கூட இருப்பால. அதுவும் கரெக்ட் தான். ஆக இந்த வருஷமும் அனுப்பாமா தான் சாம்பியன். அடுத்த வருஷம் நான் கண்டிப்பா கலந்துக்க மாட்டேன். அடுத்தவங்களுக்கும் பிரைஸ் கிடைக்கணும்ல. என்னம்மா? ரொம்ப ஆணவப்படாதடி. ம், நான் வேணும்னே தான் தோத்து போனேன். இல்லனா நீ வருத்தப்படுவல்ல. ம், ம். கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டலையா? ஆ. ஆமா ஆமா. யாரடி சொல்ற? ஏய், நான் உன்னோட அம்மா. இந்த வயசுலயும் நான் உனக்கு ஈக்குவலா தான் ஒன்னேன். மியூசிக்கல் சேர் நடந்தப்போ நான் உன்னோட முகத்தை பார்த்தேன். எவ்வளவு டென்ஷனா இருந்த தெரியுமா? உன் முகத்தை பார்த்ததுக்கு அப்புறமா தான் நான் பாவம் விட்டு கொடுத்துடலான்னு இருந்தேன். அப்புறம் போன வருஷம் எப்படி அக்கா சாம்பியன் ஆனாங்க? அப்படி கேள்வி அம்மா குட்டி. ம், இந்த அனுபமாவை தோக்கடிக்க இந்த காலனில வேற எந்த பொண்ணுமே இல்ல. ம், ஆனா அதை ஒத்துக்க தான் சில பேருக்கு மனசு இல்ல. இருந்தாலும் அதுதான் உண்மை. அப்படியே இருக்கட்டும். நான் இதுக்கு மேல ஆர்கியூ பண்ணல. நீ ஜெயிச்சாலும் சரி, அவ ஜெயிச்சாலும் சரி, எனக்கு நான் ஜெயிச்ச மாதிரி தான் இருக்கு. நீங்க 2 பேருமே என்னோட உயிர் தானே. ஆனா அந்த கலெக்ஷன் இருக்கே, அசோசியேஷன்காரங்க பண்ண அந்த கலெக்ஷன் தான் ரொம்பவே அதிகம். ஒரு வீட்டுக்கு 2000 ரூபாவா? அதெல்லாம் ரொம்பவே டூ மச்மா. ஃபங்க்ஷன் நடத்துறவங்களுக்கு செலவு இருக்கும்ல. மத்தியானம் சாப்பாடு வேற ஏற்பாடு பண்ணாங்க. அவங்க போட்ட சாப்பாடை நம்ம வெளியில போய் சாப்பிட்டு இருந்தா நம்ம 3 பேருக்கும் சேர்த்தே 500 ரூபாய் தான் ஆயிருக்கும். அவனுங்க 2000 ரூபாய் புடுங்கிட்டானுங்க. இந்த மாசம் பட்ஜெட்ல கண்டிப்பா தூண்டு விழும் தான் நான் நினைக்கிறேன். கரண்ட் பில்ல 700 ரூபாயில இருந்து 900 ரூபாய் ஆயிடுச்சு. இவ கார்ட்டூன் பார்த்து தான் அதிகமாயிடுச்சு. நான் கார்ட்டூன்லாம் ஒன்றும் பார்க்கறது இல்ல. ஆ, அப்புறம் நான் அடி பாக்குறேன். இங்க பாரு, நான் ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த செலிப்ரேஷன் மாதிரி வாழ்க்கை இருக்காது. நம்ம வாழ்க்கையில நம்ம தனி மரம். நமக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு பெரிய ஏரி. கரை சேர முடியுமானா அதுவும் கஷ்டம்தான். நீ இதையெல்லாம் எதுக்குடி அவகிட்ட சொல்ற? அதேனே, எப்பவுமே அக்கா இப்படிதாம்மா. என்னதான் நல்ல விஷயம் நடந்தாலும் கடைசியில இப்படிதான் சோகமாகுவாங்க. ஒரு சீரியல்ல அந்த கிழமை சொல்ற ஒரு டைலாக் இருக்குல்லம்மா, என்னது, கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைச்சாண்டி. ஆமா அதேதான். அக்காவும் அப்படி பண்ற ஆளுதான். இப்படி வாடி. அப்பனா நீ சீரியலும் பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? நீ பெரிய கேடி தாண்டி. இவ பண்ற எல்லா சேட்டைக்கும் நீங்க தாம்மா காரணம். இந்த தடவை மார்க் வரட்டும். மார்க் மட்டும் கம்மியாச்சு, உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடு வேண்டி. அந்த விஷயத்துல நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். A+ எல்லாம் என்னால சத்தியமா வாங்க முடியாது. பாத்தீங்களாமா அவ என்ன பேசிட்டு போறான்னு? அப்புறம் நான் யாருக்காக இவ்வளவு கஷ்டப்படுறேன்? படிக்க முடியலையே நான் எவ்வளவு கவலைப்படுறேன். அதுல உன்னோட தப்பு எதுவுமே இல்லையேம்மா. நீ ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு தானே. நீ டிகிரி படிச்சுட்டு இருக்கும்போது உனக்கு ஒரு தலைவலி வந்துச்சு. படிப்பை விட ரொம்ப முக்கியம் உன்னோட ஆரோக்கியம் தான் முடிவு பண்ணி நான் தான் படிப்பு வேண்டான்னு உன்னை நிறுத்திட்டேன். படிச்சிருந்தேன்னா நான் இப்படி குறைஞ்ச சம்பளத்துக்கு பிரைவேட் வேலைக்கு போக வேண்டி வந்திருக்குமா? உங்க கையில பணம் இருந்ததால நாம இருக்க இப்படி ஒரு வீடு கிடைச்சது. அதுல ஏன் திறமை எதுவும் இல்லை. குடும்ப சொத்துல ஷேர் கிடைச்சது. அதனால தானே இதை வாங்க முடிஞ்சது. அப்புறம் நீ முதல்ல ஒரு விஷயம் சொன்னல, கஷ்டப்படுறோன்னு. அது என்னோட தப்பு தான். அம்மாவுக்கும் உனக்கும் இந்த மாதிரி ஒரு வயசு வித்தியாசம் வந்திருக்க கூடாது. உங்க 2 பேருக்குள்ள 2 வயசோ இல்ல 3 வயசோ வித்தியாசம் இருந்துருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீ கஷ்டப்பட்டிருக்க மாட்ட. எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லம்மா. நான் சந்தோஷமா தான் இருக்கேன்.
அப்புறம் இந்த வயசு வித்தியாசம் அதுவும் நல்லது தானே. அதனால தானே அவளை திட்டவும் கட்டுப்படுத்தவும் என்னால முடியுது. இதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு. அக்கா அக்கா நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் கொண்டு வந்திருக்கேன்க்கா. நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் கொண்டு வந்திருக்கேன்க்கா. அக்கா நல்ல ஃப்ரெஷ் மீனை எடுத்துட்டு வந்திருக்கேன்க்கா. அக்கா வாங்கக்கா வந்து பாருங்க, நல்ல புது மீனை எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த தடவையும் பாப்பா தான் ஃபர்ஸ்டா. காலனில எல்லாருமே அத பத்தி தான் பேசிக்கிறாங்க. அவ யாரு? என்னோட பொண்ணு ஆச்சேமா. ஜெயிக்காம இருப்பாளா? ஆமா ஆமா. அயலா 1 கிலோ போடவா? இல்ல 1 கிலோலாம் வேண்டாம், நாங்க 3 பேர் தானே இருக்கோம். 1/2 கிலோ போதும். 1 கிலோவா வாங்கி வச்சுக்கோமா. திடீர்னு சொந்தக்காரங்க யாராவது வந்தாங்கன்னா அப்ப ஓட வேண்டாம்ல. சொந்தக்காரங்களா? எங்க வீட்டுக்கா? எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து இங்க யாரும் வந்ததில்ல. அது வந்து எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அண்ணன் மட்டும்தானே. ஸ்கூல் டீச்சர் வேற, எப்பவும் பிஸியா தான் இருப்பாரு. ஏதாவது தேவை விசேஷம்னா தானே சொந்தக்காரங்களாம் வருவாங்க. இங்க அது வரைக்கும் எந்த தேவையும் வந்ததே இல்லைல்ல. சீக்கிரமா எதிர்பார்க்கலாம்ல. இப்படி கொடுங்கக்கா. 120 ரூபாய். எவ்வளோ? 120 ரூபாய். 1/2 கிலோ மீனுக்கு 120 ரூபாவா? வேணாம் வேணாம், எங்களுக்கு மீனே வேணாம். ஏமா இப்படி கச்சித்தனம் பண்ற? ஏமா இப்படி இருக்க? எப்படி இருக்க? இந்த வீட்டை பார்த்து விலை சொல்றீங்களோ? பணம் என்ன மரத்திலேயே காய்க்குது? 120 ரூபாய் இருந்தா ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி வாங்கலாம். பாக்குறீங்களா? இது மீனுமா, மீனுக்கான விலையை கொடுக்கணும்ல. ஒரு நிமிஷம் இருமா, பணம் நான் கொடுக்குறேன். இந்த பணத்தை என்கிட்ட கொடு. குடு. பாத்து கத்துக்கமா, இதுதான் பெரிய மனுஷத்தனம். இந்தாங்கக்கா. மீனே அம்மா, அம்மா. மீனே மீனே. நீங்க என்னம்மா பண்றீங்க? அவங்க முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல? நான் உன்னை அசிங்கப்படுத்தல. உனக்கு இவ்ளோ கஞ்சத்தனம்லாம் ஆகாது. பணம் இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஐயோ அம்மா, ஆத்துல போட்டாலும் அலைந்துதாம்மா போடணும். நான் எதுக்கு வேலைக்கு போறேன்? அவங்க கொடுக்கற சம்பளத்தை வச்சுதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமா? இல்லல்ல. சும்மா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அது என்னோட குணம், என்னோட பாலிசி. அம்மா, எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்கணுமா? நம்மள யாரும் ஏமாத்திடக்கூடாது. போதும் போதும், நிறுத்துறியா? அவ அந்த மாதிரி அளவுக்கு அதிகமான பணம்லாம் வாங்க மாட்டா. இதான் உங்களோட பிரச்சனை. எல்லாரையும் அப்படியே நம்பிடுறீங்க. யாராவது உங்களை நல்லா ஏமாத்தும் போதுதான் உங்களுக்கு புரியும். ஓ, அப்ப என் முன்னாடி வந்து அழுதுட்டு நிக்காதீங்க, சரியா? ஓ சரிம்மா. எஸ். பஸ். அடுத்தது வேன். வேன். எழுது. வி ஏ என். வேன். என். என். இடது கையால எழுதுறதால தான் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா வரல. இனிமே என்ன பண்றது? எழுது. பேச்சங்கை. அனு, நாளைக்கு உனக்கு ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போக பீன்ஸ் பொரியல் போதும்ல? போதும். கொஞ்சம் மோரும் இருந்துச்சுன்னா நான் ஹாப்பி. எனக்கு ரெண்டும் வேணாம். ஐயடா, அப்ப மாராணி அம்மாக்கே என்ன வேணுமா? எனக்கு ஃப்ரைட் ரைஸ் தான் வேணும். அப்ப சிக்கன் கபாபும் எடுத்துட்டு போடி. அக்கா, ஆசை காட்டாதீங்க அக்கா. ஏய், ஒழுங்கா அம்மா குடுக்கறத சாப்பிடு. நீ அம்பானியோட பேத்தி எல்லாம் இல்ல, கொடுத்து விடுறத சாப்பிடு. ஃப்ரைட் ரைஸ் வேணுமால? இவளுக்கு நீங்க ஓவரா இடம் கொடுக்கறீங்க, அதனாலதான். அது ஒண்ணும் இல்ல, இந்த பழைய ஸ்டைல் ஃபுட் எல்லாம் இவளுக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். காலங்கள் மாறுதல்ல, காலங்கள் மாறும்போது டேஸ்ட் எல்லாம் மாறும், பழக்கங்களும் மாறும். அத நாம புரிஞ்சுக்கணும். நான் பிறந்த அதே உங்க வயித்துல தானே இவளும் பிறந்தா. அப்படி பழக்கத்தெல்லாம் ஒண்ணும் மாத்த வேண்டாம். அக்கா ஒரு கிழவி மாதிரி இல்லம்மா? ஆமாண்டி, கிழவிதான். எனக்கு நம்ம வீட்டு நிலைமைய பத்தி ரொம்ப நல்லா தெரியும். உனக்கு அது தெரியாது. சண்டை போடாம இருக்கீங்களா? அவளும் பீன்ஸ் பொரியலே சாப்பிட்டுக்குவா. நீ ஸ்கூல் விட்டு வரும்போது உனக்கு நான் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு வைக்கிறேன். அதுல அப்படியே 2 முட்டையை உடைச்சு ஊத்துங்க. வெஜ் ஃப்ரைட் ரைஸ் டேஸ்டாவே இருக்காது. சரிங்கம்மா. இதான் பிரச்சனை. சப்போர்ட் பண்ண நீங்க இருக்கீங்க. இவ இப்படி இல்ல, இன்னும் கூட பேசுவா. பரவாயில்லடி, இவளோட ஆசைகளை நிறைவேற்றி வைக்கிறதுக்கு நாம தானே இருக்கோம்.
ம், அதுவும் சரிதான். உனக்கு பிடிச்சதெல்லாம் சொல்லு. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் உனக்கு பண்றேன். நான் திட்டுவனெல்லாம் நினைச்சு எதுவும் சொல்லாமலாம் இருக்காத, புரியுதா? அம்மா, நீங்க சொன்னதெல்லாம் சரிதாம்மா. நம்ம அம்முக்குட்டியோட ஆசைய நிறைவேற்றி வைக்க நாம தானே இருக்கோம். நீ ரொம்ப புத்திசாலி. உனக்கு எல்லாரையும் நேசிக்க மட்டும்தான் தெரியுது. நான் உங்க பொண்ணாச்சே, அப்ப அப்படித்தானே இருப்பேன். அப்போ அப்படிதான் இருப்ப. ஏய், நீ எங்க போற? நான் அக்கா கூட தான் படுத்து தூங்குவேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ என் கூடயே படுத்து தூங்க போதும். காலம் முழுக்க உன் அக்கா உன் கூடவே இருப்பான்னு நினைக்கிறியா? அப்புறம் இல்லையா பின்ன? எப்பவும் நான் இவ கூடவே இருப்பேன். ம், கேட்டியா? என்னன்னு தெரியலம்மா, தனியா படுத்தா தூக்கமே வரல. ஆ? நானும் இங்கே படுத்துக்கிறேன் என் அம்முக்குட்டி கூட. இதுதான் பிரச்சனை. அக்காவும் சரி தங்கச்சியும் சரி. உனக்கு கல்யாண வயசு வந்துருச்சு, அத நீ மறந்துடாத. நீங்க சொல்றது எனக்கு புரியுதுமா. தோ இதுதானே, ம், அதெல்லாம் நடக்கும் போது பாத்துக்கலாம். அது வரைக்கும் நான் இவ கூடயே இருக்கிறேன். என்னடி? அம்மு, நீ இப்ப நல்லா சிரிக்கிறல்ல? அப்புறம் அக்கா என்ன திட்டினான்னு சொல்லிட்டு நீ வரக்கூடாது. அப்படி வந்த அப்ப இருக்கு உனக்கு. சரி சரி, அப்புறம் சொல்லிக்கோமா. ஐயோ அக்கா, எனக்கு சீச்சி முட்டாளக்கா. அடகு வைக்கணுங்க. அனுப்பமா வந்துடட்டும். கொஞ்சம் அவசர வேலை இருக்கு. ஐயோ அக்கா, நான் தான் ஓனரு. ஆனா எனக்கு இத பத்தி எதுவும் தெரியாது. எல்லாம் அவளுக்கு தான் தெரியும். அனுப்பமாக்கு தங்கம் எப்படிப்பட்டதுன்னு அவ பார்த்தாலே சொல்லிடுவா. காலையிலே யார பத்தி பேசிட்டு உன்னை இருக்கீங்க? பத்தி தான். நீ இல்லனா நான் எப்பவோ கடையை சாத்திருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். நான் இல்லைன்னா இன்னொருத்தரு. ம். எப்பவும் நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும்க்கா. அக்கா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதெல்லாம் பரவாயில்ல. சாரி. வாங்க நீங்க மேடம். போங்க மேடம். சரி. ஒரு பவுனை விட அதிகமா இருக்கும் போல. உட்காருங்க. $916 எல்லாம் இல்ல, அதுக்காக கம்மி பண்ண மாட்டோம். அனு, உனக்கு மட்டும் எப்படி தங்கத்தோட வெயிட் குவாலிட்டி எல்லாம் பார்த்த உடனே தெரியுது? பழக்கம் தான், சித்திரமும் கை பழக்கம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான். அப்புறம் இன்சூரன்ஸ்காரங்க கால் பண்ணியிருந்தாங்க. நம்ம கம்பெனியை அப்படியே இன்சூரன்ஸ் பண்றதா நல்லதுன்னு சொன்னாங்க. யோசிச்சு பார்த்தா அதான் நல்லதுன்னு தோணுது. என்ன எது நீயே பார்த்து பண்ணிக்கோமா. ம், சரி. நான் செக்ல சைன் பண்ணி வைக்கிறேன். அது போதும். அப்புறம் நாளைக்கு நான் வரமாட்டேன். தர்ப்பணம் கொடுக்கணும், அப்பாவோட நினைவு நாள். நீ இல்லாம எப்படிடி நானு? ஒன்னும் இல்ல, யார் வந்தாலும் நாளைக்கு தான் அடகு வைக்க முடியும்னு சொல்லுங்க. வேற என்ன பண்ண முடியும்? லீவு தர மாட்டேன்னு சொல்ல முடியாதுல்ல. இந்த விஷயத்துக்கு போய் முடியாதுன்னு சொல்ல முடியுமா? சார் 60 ரூபா சார். இந்தா
ஆடி அமாவாசை சிவராத்திரி அப்போவெல்லாம் இங்கே ரூமே கிடைக்காது சார். வாங்க, எல்லாமே ப்ரீ புக் ஆகிடும் சார். இது சாதாரண நாளுங்கிறதுனால தான் உங்களுக்கு வந்தோன்னே ரூம் கிடைச்சிருச்சு. உள்ள வாங்க சார். யாருக்கு தவசம் பண்ண வந்திருக்கீங்க சார்? அப்பாவுக்கா இல்லை அம்மாவுக்கா? இல்ல பொண்டாட்டிக்கு. இங்க தவசம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மோட்சம் கிடைக்குங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. நம்ம நாட்டுல கிழக்க இருந்து மேற்க ஓடி அப்புறம் மறுபடியும் கிழக்க நோக்கி வர்ற ஆறு எங்க சார் இருக்கு? காவலுக்கு மகாதேவர் வேற இருக்காரு. நம்ம ஊரோட காசியே இதுதான் சார். புண்ணிய பூமி சார் இது. ஏய், ஆ? நீ போய் ஒரு சிக்கன் பிரியாணியும் ஒரு ஆஃபும் பிடிச்சிட்டு வா. சிக்கன் பிரியாணியா? சரியா போச்சு போங்க சார். எங்க லாட்ஜில் நான்வெஜ் எல்லாம் அலௌட் இல்லை சார். நீங்க வேணும்னா வெளியில போய் சாப்பிட்டு வாங்க சார். இங்க பாரு, பணம் கொடுத்து ரூம் எடுத்தது நானு. என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணணும். புரியுதா? அதை விட்டுட்டு இதெல்லாம் தலையிட்ட நான் மோசமானவன்டா. இந்த ராமச்சந்திரனை பத்தி உனக்கு தெரியாது. தேவையில்லாம என்ன கோவப்படுத்தி பார்க்காத. போய் வாங்கிட்டு வாடா. காசு எடுத்துக்கோடா. போய் வாங்கிட்டு வா. என்ன பிரச்சனை? இந்த ஆளுக்கு சிக்கன் பிரியாணி வேணுமா சார்? அதெல்லாம் முடியாது சார். இங்க அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டோம். யோ என்ன சாப்பிடணும்னு முடிவு பண்றது நானு. அது உங்க வீட்ல. இங்க நாங்க அலோவ் பண்ண மாட்டோம். இங்க வரக்கூடிய கஸ்டமர்ஸ் எப்படி நடந்துக்கணும்னு நாங்க தான் முடிவு பண்ணுவோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தா இங்க தங்கிக்கலாம், இல்லைன்னா உங்க பணத்தை திரும்ப தரோம். நீங்க வெக்கேட் பண்ணிக்கங்க. இந்த ராத்திரி நேரத்துலயா? கார் நாங்க ஏற்பாடு பண்ணோம். ஒருத்தரோட உதவி எனக்கு தேவையில்ல. நான் இன்னைக்கு ராத்திரி பட்னி கடந்துக்கிறேன். ஐயோ ஐயோ, இப்படிப்பட்ட புண்ணியமான இடம் எனக்கு தெரியாமையே போச்சே. வாயா, நமக்குன்னு வந்து சேர்றானுங்க பாரு. இந்தாங்க, நீங்க ரூம். தேங்க்யூ சார். வெல்கம் சார். அடடே, வந்துட்டீங்களா? சீக்கிரமாவே வந்துருவேன்னு புக் பண்ணும்போதே சொன்னீங்களே. பொண்ணு ஆபீஸ்ல இருந்து வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓ அப்படியா? சரி, போன வருஷம் புக் பண்ண அதே ரூமே போதுமா? போதும். அது நல்ல வசதியா இருந்துச்சுங்க. இன்னைக்கு கூட்டம் அவ்வளோ இல்லைன்னு ஆமா, நினைக்கிறேன். வழக்கமா வர்றவங்க மட்டும்தான் வந்திருக்காங்க. சனி ஞாயிறு கொஞ்சம் அதிகமா இருக்கும். சிவராத்திரிக்கும் ஆடி அமாவாசைக்கும் தான் பயங்கர கூட்டமா இருக்கும். இந்தாப்பா, இப்ப பழைய மாதிரி எல்லாருக்கும் சாமி மேல நம்பிக்கை வந்துருச்சு. மேடம், ரூமுக்கு ஃபுட் எதுவும் கொடுத்து அனுப்பணுமா? வேணும்னா கடை மூடுறதுக்குள்ள வாங்கணும். அதுக்கு தான். வேண்டாங்க, நாங்க சாப்பிட்டுட்டோம். சரிங்க, அப்போ நீங்க கிளம்புங்க. ரூம்ல ரெஸ்ட் எடுங்க. வாங்க மேடம், உள்ள வாங்க மேடம். நான் வரேன் மேடம். வா. ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்தோம்ல, டயர்டா இருக்கும். நீ போய் படுத்துக்கோ. அவ இப்பவே தூங்கிடுவா. அனு, நீ அலாரம் வச்சிரு. ஏர்லி மார்னிங் 4 o'clock நம்ம எந்திரிக்கணும். அதுக்கு அலாரம்லாம் ஒன்றும் வேண்டாமா? இன்னைக்கு ராத்திரி என்னால் தூங்க முடியாது. நீங்கள் அவளை தூங்க வைங்கம்மா. எதுக்குப்பா எங்களை தனியாக விட்டுட்டு போயிட்டீங்க? இப்போ கொஞ்சம் பூவை எடுத்து அது மேல போடுமா. இப்போ இறந்து போனவங்கள மனசுல நினைச்சிட்டு சந்தனத்தை எடுத்து வைமா. இறந்து போனது உன்னோட தோப்பனாராமா? ஆமா. பேரு ராமச்சந்திரன். நட்சத்திரம் திருவோணம்.
இறந்து போன உன்னோட தோப்பனார மனசுல நினைச்சுக்கோமா. இப்போ ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கணுங்கிறதுக்காக கடவுளை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோமா. இப்போ நீ இதை எடுத்துக்கிட்டு ஆத்துக்குள்ள இறங்கி இதை அப்படியே தண்ணியில விட்டுருமா. பாவம், சின்ன வயசுலயே அவர் தவறிட்டாரு. ஏம்மா? ஆமா, குழந்தையோட நட்சத்திரம் என்னம்மா? புரட்டாதி நட்சத்திரம். பூராடம். பூராடத்துக்கு பாவதோஷம் இருக்கு. அது அப்பாவோட போயிருக்கலாம். ஒவ்வொருத்தங்க பிறக்கும் போது அது ஜாதகத்திலே முடிவாயிடுது. சார், சார், கதவை தரங்க சார். சார், கதவை தரங்க சார், ப்ளீஸ். சார், சார். குட் மார்னிங் சார். நல்லா தூங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நேத்து ராத்திரி என்னெல்லாம் சேட்டை பண்ணீங்க, ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார்? இங்க பாருங்க சார், வேற வழியே இல்லாம தான் நான் இந்த வேலைக்கே வந்திருக்கேன். எனக்கு உடம்பு சரியில்லாத அம்மாவும் 2 தங்கச்சியும் இருக்காங்க சார். என் சம்பளத்தை வச்சுதான் குடும்பமே நடக்குது. அப்படிப்பட்ட என்ன அடிச்சு என்ன சார் பிரயோஜனம்? இந்தாங்க சார் டீ. ஏய், எனக்கு ஆர்டர் போட்டா அது நீ இல்ல, எவ்வளோ பெரிய கொம்பனா இருந்தாலும் சரி திருப்பி அடிக்கிறதா அந்த ராமச்சந்திரனோட பழக்கம். சில நேரத்துல கொலை கூட பண்ணுவேன். அதனால என்கிட்ட பேசும்போது பார்த்து பேசணும். ஆமா, இதை எங்கிருந்து சார் வாங்குனீங்க? ராத்திரி எல்லாம் காலியாச்சுன்னு சொன்னீங்க. டேய், ஆசைப்பட்டவன் குடிக்கிறதுக்காக தான் நம்ம ஊர்ல நடு ராத்திரில ஓபன் பண்ணி வச்சிருக்கானுங்க. வேணா ரூமுக்கும் எடுத்துட்டு வருவாங்க, அதுக்கும் ஆள் இருக்கு. ஏய், நீ இதை பாத்தியா? சிக்கன் பிரியாணி அதுவும் கிடைச்சது. நீ என்ன பத்தி என்ன? இல்ல சார், இதெல்லாம் ரொம்ப தப்பு சார். சாமி சாம்பம் சார் இது. தெய்வமா? என்ன பார்த்தா அந்த கடவுளுக்கே பயம். ஏன்னா நீ சொன்ன கடவுள் எனக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் நிறையாவே பண்ணிட்டேன்டா. இனிமே நான் சொல்றபடி சாமி கேட்கும், இல்லைன்னா கேட்க வைப்பேன். புரியுதா? அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். எல்லாத்துக்கும் கணக்கு கேட்டு பழி வாங்க தான்டா வந்திருக்கேன். அப்பா இருந்திருந்தாருன்னா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் இல்லம்மா? அந்த சாமிக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லம்மா. நம்ம அப்படி என்ன தப்பு பண்ணோன்னு இப்படி கஷ்டப்பட வைக்குது?
நான் உங்களை அழ வைக்கணுங்கிறதுக்காக சொல்லல. அப்பா ஞாபகம் வந்ததால நானு உனக்குன்னு நான் இருக்கேன்ல, அப்புறம் ஏன்? போதும்மா, நீங்க இருக்கிறதே என்னோட புண்ணியம். இருந்தாலும் தனியா இருக்கும் போதெல்லாம் என்ன அறியாமலே அப்பாவோட முகம் எனக்கு ஞாபகத்துல வந்துட்டே இருக்குமா. நமக்கு நம்ம மட்டும் போதுமா. இருந்தாலும் அப்பா இல்லாததால நமக்கு இருக்க அந்த குறை, நம்மளோட அந்த கவலைக்கு வேற எதுவுமே ஈடாகாதேம்மா. ஆமா, எதுக்கும் எதுவும் ஈடாகவே முடியாது. ஆனா எதுவும் யாரும் பண்ண தப்பு இல்லையே. எல்லாம் அந்த கடவுளோட முடிவுதான். நாம எல்லாத்தையுமே அனுபவிச்சுதான் ஆகணும். இங்க பாருமா, அப்பா இல்லாத வலிய நீ எந்த அளவுக்கு அனுபவிக்கிறன்னு எனக்கு தெரியுது. நீ என்கிட்ட சொல்லாம இருந்தாலும் உன்னோட மனசு எனக்கு புரியும். ஆனா நான் என்ன பண்றது? என்னால எதுவும் பண்ண முடியலையே. விதிக்கு முன்னாடி எதுவுமே என்னால பண்ண முடியாம பதறி போய் நின்னுட்டு இருக்கிற ஒரு சாதாரண பொண்ணு தானே நான். ஒரு ஜென்மம் முழுக்க அனுபவிக்க வேண்டியது இந்த கொஞ்ச நாள்லயே நான் அனுபவிச்சுட்டேன். நீங்க 2 பேர் மட்டும் இல்லாம இருந்திருந்தா நான் என்னைக்கும் என் உயிரை விட்டு இருந்திருப்பேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. எதுவும் யாரோட தப்பும் இல்லைன்னு நீங்க சொல்லாமலேயே எனக்கு தெரியும். நான் இழந்தது என்னோட அப்பாவா இருந்தாலும் தாலி கட்டின சொந்த புருஷனை இழந்துட்டு தவிக்கிறது நீங்க தான். அதுக்கான விலை அது ரொம்ப அதிகம்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு என்னவோ இந்த நாளுங்கிறதாலையோ என்னமோ நான் என்னோட கஷ்டத்தை பத்தி மட்டும் யோசிச்சுட்டேன். நான் சொல்லும் போதெல்லாம் நீங்க அனுபவிக்கிற இந்த வலியை பத்தி நான் யோசிக்கவே இல்லை. இனி நான் எப்பவுமே இப்படி சொல்ல மாட்டேன். நீங்க இருக்க வரைக்கும் என்னோட எந்த நஷ்டத்தை பத்தியும் நான் வருத்தப்பட மாட்டேன். எனக்கு எப்பவுமே நீங்க மட்டும் போதும். உங்க ஒய்ஃப் எப்படி இறந்து போனாங்க சார்? சாகல, செத்துருவா. தர்ப்பணம் பண்ற இடம் எங்கடா இருக்கு? தவசம் பண்ண போறீங்களா? இந்த நிலைமை இல்லையா? என்ன பேசுறீங்க? ஆத்துல வேற வெள்ளம் அதிகமா இருக்கு சார். சரக்க போட்டு ஆத்துல இறங்குனீங்கன்னா அப்படியே போயிட வேண்டியதுதான். ஏய், போய் சேரண்டா, நான் பண்ணி ஆகணும். என்ன சார் நீங்க சண்டை போடுறதுக்காகவே இங்க வந்திருக்கீங்க போல. நான் தர்ப்பணம் கொடுத்தே ஆகணும். நாங்க ஒத்துக்க மாட்டோம் சார். இந்த நிலைமையில நீங்க வெளியில போக கூடாது சார். உங்களால நிக்க கூட முடியல. உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நாங்க தானே சார் பதில் சொல்லணும். இங்க தங்கி இருக்கிற ஒருத்தர் தவசம் கொடுக்க போய் ஆத்துல தவறி விழுந்துட்டா அது எங்க பிசினஸ் எல்லாம் பாதிக்கும். ஏய், உங்க பிசினஸ் நடந்தா என்ன நடக்கலாம் எனக்கு என்னையா? தர்ப்பணம் கொடுக்க தான் நான் வந்திருக்கேன். தர்ப்பணம் கொடுப்பேன், அதை எவனாலையும் தடுக்க முடியாது. பண்ணிக்கங்க, ஆனா அதுக்கு முன்னாடி ரூமை வெக்கேட் பண்ணிருங்க. நான் மாட்டேன்னு அப்புறம் நீங்க தவசம் கொடுக்க முடியாது. அத நானும் பாக்குறேன்டா. சார் சொல்றது கேளுங்க சார். உங்க கால்ல விழுகிறேன் சார். சொல்றது கேளுங்க. உள்ள வாங்க சார். பிரச்சனை பண்ணாதீங்க. உள்ள வாங்க. உள்ள வாங்க. இவரை உள்ள ஏய் விடுங்க. ஏய், தரடா. ஏய்
ஒழுங்கா கதவை தர. கதவை திறந்தா தானே வெளியில போவேன். ஏய், என்னாச்சு சார்? ஏதாவது பிரச்சனையா? ஒரு குடிகாரன் நேத்துல இருந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த ஆளால நடக்க கூட முடியல. இப்ப யாருக்கோ தவசம் கொடுக்கணுமா? நான் போலீஸுக்கு கால் பண்ண போறேன். அவங்க வரட்டும், வந்து முடிவு பண்ணட்டும். பொண்டாட்டிக்கு தவசம் பண்ணணுமா? ஆனா பொண்டாட்டி இன்னும் சாகவே இல்ல. சாகாதவங்களுக்கு எப்படி தர்ப்பணம் அதுதான் கொடுப்பாங்க? மேடம் பெரிய காமெடியே. அவன் சுயநினைவுலயே இல்ல, போதை தலைக்கேறி சும்மா உளறிட்டே இருக்கான். நீ வாயா. உயிரோட இருக்கவங்களுக்கு தர்ப்பணம் பண்ணுவாங்களாமா? ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி. ஒருவேளை அவர் தரப்புல இருந்து யோசிச்சா அது சரியா கூட எப்படிம்மா இருக்கலாம். சரியா இருக்க முடியும்? எவ்வளவு பெரிய எதிரியா வேணா இருக்கட்டும், உயிரோட இருக்கும் போது இப்படி பண்றதெல்லாம் தப்புமா? நீ திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வை, நாம கிளம்பலாம். இது ஒரு பிரிண்ட் போடணும். கலர் ஃபேட் ஆயிடுச்சு. வாங்க சார். ஞாபகம் இருக்கா சார்? ராமச்சந்திரன். ஆமா. அப்ப நீங்க இன்னும் என்ன மறக்கல? எப்ப வெளியில வந்த? 3-4 நாள் ஆகுது. பரோல்ல வந்தியா இல்ல? இல்ல விட்டுட்டாங்க. முன்னாள் முதல்வரோட நூற்றாண்டு விழாவா 3 வருஷத்தை குறைச்சிட்டாங்க. அப்புறம் நீ எதுக்குடா இங்க வந்த? தர்ப்பணம் பண்ண. என் பொண்டாட்டியோட ஆத்மாக்கு சாந்தி கிடைக்காம போயிடக்கூடாதுல்ல. கொஞ்சம் இப்படி வாயா. என்ன சார்? இவன் யாருன்னு தெரியுதா? ராமச்சந்திரன் தானே? அது அவனுடைய பேரு. அவன் ஒரு பெரிய கொலகாரன்யா. இவ்வளவு நாளா அவன் ஜெயில இருந்தான். இவன் ரொம்ப பெரிய கேடி. எதை பத்தியும் பயப்பட மாட்டான். எதையும் செய்ய தயங்காத பெரிய கிரிமினல் அவன். அவன் கூட மோதுறது ரொம்ப ரிஸ்க். எப்படியாவது இங்கேருந்து அனுப்பி வைக்கிற வழியை பாரு. அப்புறம் உங்களுக்கு தான் தலைவலி. தவசம் கொடுக்கணும்னு சொல்றான். இந்த நிலைமையில ஆத்துல இறங்கினா செத்துருவான். செத்தா செத்து தொலைறாயா. இவன்லாம் சாவறதான் ரொம்ப நல்லது. என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. இங்க ஏதாவது நீ பிரச்சனை பண்ணன்னு நான் கேள்விப்பட்டேன். இல்ல நீ அப்படி பண்ண மாட்ட, என்ன தொந்தரவு பண்ணணும்னு நினைக்க மாட்ட, அப்படிதானே ஐயா? இத பாருங்க சார், நான் தர்ப்பணம் கொடுக்கணும். அதை நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன். அப்புறம் தவசம் பண்ணி முடிச்சதும் அடுத்த நிமிஷமே இங்கேருந்து வெக்கேட் பண்ணிடணும். புரியுதாயா? எனக்கு எல்லாமே புரியும் சார். சொன்னதும் சொல்லாததும் இனி சொல்ல போறது எல்லாம். வாயா. அனு, நம்ம கிளம்பணும். டைம் ஆயிடுச்சு. எதனாலம்மா? எனக்கு அப்பா கூட இருந்த நாட்கள்லாம் ஞாபகத்திலேயே இல்லை. கனவுல வர அப்பாவோட முகம், அதை தவிர வேற எதுவுமே எனக்கு ஞாபகத்துல இல்லை.
எல்லாத்தையுமே நான் தான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல. உங்க அப்பா இறந்தது ஒரு ஆக்சிடென்ட்னு நான் சொன்னேன்ல. அப்போ உனக்கு எக்ஸாம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ உன்கிட்ட சொல்ல வேண்டான்னு நான் வேற வழி இல்லாம முடிவு பண்ணேன். சொல்லி இருந்தேனா அன்னைக்கு உன்னால எக்ஸாம் எழுத முடியாம போயிருந்திருக்கோம். இருந்தாலும் என்னால எக்ஸாம் எழுத முடியலல்லம்மா. அந்த நாசமா போன தலைவலியால என் லைஃபே நாசமாயிடுச்சேம்மா. அதையெல்லாம் எதுக்கு நீ திரும்ப ஞாபகப்படுத்திட்டு இருக்கன்னு எனக்கு புரியல. நடந்தது நடந்து போச்சு. எதையும் யாருமே வேணும்னே பண்றது கிடையாதே. கடவுளோட முடிவை நாம ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். அதை ஏத்துக்கிட்டு வாழ்றதா நம்மளோட தலையெழுத்து. நீங்க பண்ணது நல்ல விஷயம்னு தான் எனக்கு தோணுது. ஆக்சிடென்ட்ல இறந்து போன அப்பாவோட முகம் அத பார்க்காம இருந்ததும் நல்லதுதான். அதனால தானே அப்பா இறந்துட்டாருங்கிறது என்னால நம்ப முடியல. அதனால தானே அப்பாவை நான் தினமும் கனவுல பாக்குறேன். என் கனவுல அப்பா எப்பவுமே சிரிச்சிட்டு தான் இருப்பாரு. ஏகப்பட்ட கிஃப்ட்ஸோட என்னை பார்க்க வருவாரு. என்னை கட்டி பிடிச்சி நெத்தியில முத்தம் கொடுத்து என்ன மகளேன்னு கூப்பிடுவாரு. உண்மையை சொன்னா அப்பா இறந்துட்டாருன்னு நான் இப்ப கூட நம்பலம்மா. அவர் இங்க எங்கேயோ தான் நம்ம கூடவே இருக்காரு. அப்படி நினைக்கும் போது எவ்வளவு ஆறுதலா இருக்கு. அது ஒரு பலமா. இங்க வந்தா எனக்கு போகவே தோணாதுமா. ஒருவேளை அப்பாவோட ஆத்மா இங்க எங்கேயோ இருந்து என்ன பார்த்துக்கிட்டே இருக்கோம்ல. அதிர்ஷ்டம் இல்லாத பொண்ணுன்னு எங்க அப்பா வருத்தப்படுவார்ல. நீ ஒன்னும் அதிர்ஷ்டம் இல்லாத பொண்ணு இல்லையானு? உனக்குதான் நாங்க 2 பேரும் இருக்கோம்ல. நீங்க இருக்கீங்கம்மா. எனக்கு நீங்க மட்டும் போதும். அனு, நீ இன்னைக்கு ஆத்துல கரைச்சது எல்லையும் பூவை மட்டும் இல்லம்மா, உன் மனசுல இருக்கிற கவலைகளையும் சேர்த்துதான். மேடம், வண்டி வந்துருச்சு. உங்க மனைவியோட பேரு? பத்மஜா. உங்க மனைவி எப்படி இறந்து போனாங்க? இன்னும் சாகல. செத்துருவா. நான் கொன்னுடுவேன். உள்ள போயிட்டா தர்ப்பணம் பண்ண முடியாதுல்ல. முதல்ல தர்ப்பணம், அப்புறமா கொலை. இறக்காதவங்களுக்கு தவசம் பண்ணக்கூடாது. வழக்கத்தை மாத்திர வந்தா இந்த ராமச்சந்திரன். என் மனைவி விஷயத்துல நான் வழக்கத்தை மாத்த போறேன்.
பத்தினி பிண்டம் சமர்ப்பயாமேன். சொல்லு. இப்போ இந்த பிண்டத்துல எள்ளையும் நீரையும் பூவையும் சேர்த்து சமர்ப்பணம் பண்ணுங்க. அடுத்ததா சந்தனத்தை தொட்டு வைங்க. சரி சரி. தண்ணி கொஞ்சம் தெளிங்க. இப்போ இலையை எடுத்து தண்ணியில் விட்டுருங்க. எல்லா திங்ஸும் எடுத்துட்டல? எடுத்துட்டேம்மா. வாடி வா. முதல் தடவையா ஒரு சம்பந்தம் வந்திருக்கு. நான் விசாரிச்சேம்மா. நல்ல பையன், நல்ல குடும்பம். நான் பெருசா ஒன்றும் படிக்கல. ஒரு பிரைவேட் கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா எஸ்னு சொல்லுங்க. அப்புறம் அவன் என்ன சொன்னா? அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போச்சு. எதுக்காக சார் உயிரோடு இருக்கிற மனைவிக்கு தவசம் பண்ண போறேன்னு சொல்றீங்க? அவ என்னை ஏமாத்திட்டா. அவளை நான் கண்டுபிடிப்பேன். அப்புறம் அவளை நடு ரோட்ல வச்சு வெட்டுவேன். அந்த கல்யாணம் நடக்காது. அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க.